இந்த வீடியோல எப்படி ஒரு JSP ஃபைலை ரைட் பண்றதுன்னு நம்ம ட்ரெயினர் வருண் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஜேஎஸ்பியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜேஎஸ்பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, நம்ம சர்வ்லெட்டில் போட்டுட்டோம். அந்த சர்வ்லெட்டில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்வரில் ரன் தானே பண்ண போகிறோம். அப்போ நமக்கு சர்வரில் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம அதை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துட்டோம். அப்போ இந்த அப்பாச்சி டாம்கேட்டு இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணணும். தேவையான டிபெண்டன்சி எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ணணுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக? ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா போதுமா? அது என்ன பண்ணிடும்? அதுவே எல்லாமே நமக்கு என்ன பண்ணிடும்? ரெடி பண்ணி கொடுத்துருமா? கரெக்டா? அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சாம்பிளாக இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நமக்கு என்னென்ன இருந்துச்சு, ஒரு ஸ்டாட்டிக் வெப் ப்ராஜெக்ட்டும் இருந்துச்சு, ஒரு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட்டும் இருந்துச்சுன்னு சொன்னேன்னா. ஸோ நீங்கள் நம்மளுடைய நியூ ப்ராஜெக்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்கும். அதில் ஒன்று என்னது டைனமிக் வெப் ப்ராஜெக்ட், இன்னொன்று என்னது ஸ்டாட்டிக் வெப் ப்ராஜெக்ட். ஸ்டாட்டிக்காக உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் வெப் ப்ராஜெக்ட் போய்க்கலாம். டைனமிக்காக ஒரு வெப் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் போய்க்கலாம். ஸோ இந்த ஜேஎஸ்பிக்கு கொடுக்கறதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம, ஜேஎஸ்பின்னே வச்சுக்கிறேனே, ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் போட்டு நான் வச்சுக்கிறேன். நான் எதுவும் இதில் பெருசாக கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறதில்ல. அதனால் பரவாயில்ல, அது எந்த பேரில் இருந்தால் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. பில்ட் ஆயிடுச்சா? எனக்கு பில்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்னென்ன வந்துருச்சு, ஜாக்ஸ் வேஸ் வெப் சர்வீஸ், WS வெப் சர்வீஸ்ன்னு போட்டு சர்வீஸ் எல்லாமே எனக்கு சேர்த்து வந்துருச்சு. என்னுடைய ரிசோர்ஸ் ஃபைல் வந்துருச்சு, லைப்ரரி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. கரெக்டா? இப்போ இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த சோர்ஸ் மெயின் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, வெப் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கா? இந்த வெப் ஆப்புக்குள்ள ஒரு 2 விஷயம் இருக்கும், மெட்டா இன்ஃபோ, வெப் இன்ஃபோ அப்படின்னு. இந்த வெப் இன்ஃபோ ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த வெப் இன்ஃபோக்குள்ள தான் என்ன இருக்க போகுது, உங்களுடைய ஜேஎஸ்பி ஃபைல் இருக்க போகுது. ஓகேவா? இந்த வெப் இன்ஃபோக்குள்ள தான் உங்க ஜேஎஸ்பி ஃபைல் இருக்க போகுது. அதை என்ன பண்ணணும், நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஜேஎஸ்பி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கொடுத்தா எனக்கு இங்கே பாருங்க, ப்ராஜெக்ட் ஃபைல், ஃபோல்டர், SQL ஃபைல், CSS ஃபைல், HTML ஃபைல், ஜாவாஸ்கிரிப்ட், JSP உங்களுக்கு இங்கேயே காட்டும். அப்படி காட்டலைன்னா நீங்கள் அதர் போய் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அதரில் போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், JSP அப்படின்னு போடுறேன். எனக்கு வருதா, JSP ஃபைல் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஒரு ஃபைல் நேம் கேட்குது. நான் என்ன ஃபைல் நேம் வைக்கணும் அதில், JSP varun.jsp அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு JSP ஃபைல் பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என்ன பண்ணிருச்சு, அதுவே ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு தேவையான ஹெட் டேகு, மெட்டா டேகு, டைட்டிலு எல்லாத்தையும் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். அதுவே என்ன பண்ணிருச்சு, உங்களுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இதுக்குள்ள பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எழுத போறீங்க, அவ்வளோதான். அந்த ப்ரோக்ராம் தான் என்னது, நம்ம இங்கே எழுதியிருக்கு இந்த ப்ரோக்ராம். கரெக்டா? அந்த ப்ரோக்ராம் தான் என்னது, நம்ம இங்கே எழுதியிருக்கிற ப்ரோக்ராமு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்கிறத ஃபுல்லாக நான் மொத்தமாக கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நான் என்ன பண்ணிக்க போகிறேன், என்னுடைய உள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டை மட்டும் கால் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகிடும், நான் எப்போ இந்த JSP ஃபைலை கால் பண்ணுறனோ அப்போ என்ன ஆயிரும், இந்த JSP ஃபைலுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த ஃபைலை வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருந்தேனே, எங்கே வச்சுருந்தேன், டைப் பண்ணி காமிச்சிருந்தேன்ல, இதான் என்னது, என்னுடைய HTML ஃபைல். கரெக்டா? இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். சும்மா உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்காண்டி HTML அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, HTML ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு ரன் ஆகுது. பட் இந்த ஆக்ஷன்லாம் கொடுத்துருக்கனால எனக்கு இது மெட்டா டேக்லாம் கேட்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக அதில் வேணால் எழுதிக்கிறேன் கோடு. இப்போதைக்கு இந்த ஆக்ஷனை மட்டும் நான் கொடுக்காம விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இதெல்லாம் தெரியும். எங்கே இருக்குது இருக்கா, இந்த ஆக்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டைட்டிலில் ஸ்லாஷ் போடல, பாடியை முடிச்சிட்டேனா, ஓகே முடிச்சிட்டேன். ஓகேவா, தெரியுதா?
வருதா? என்னுடைய HTML ஃபைல் ரன் ஆகுதா? என் HTML ஃபைல்ல நான் இங்க ஒரு 2 ஒரு 1 ஏதோ ஒண்ணு 2 6 அப்படி குடுத்து நான் சப்மிட் குடுத்தா, எனக்கு என்ன பண்ணணும்? இந்த ஸ்லீவ் வருன்றதுல ஒரு அக்சஸும் இல்ல. அத தான் நான் என்ன குடுக்கணும்? இந்த வருன்றதுல நான் என்ன குடுக்கணும்? ஐயோ! varun.jsp அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல குடுக்கணும். அப்ப நான் சப்மிட் குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? என் HTML ஃபைல் ரன் ஆகுது. என் HTML ஃபைல் ரன் ஆகுது. என் HTML ஃபைல் ரன் ஆகும்போது நான் என்ன பண்றேன்? சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சப்மிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எங்க போணும்? varun.jsp அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு போணும். இப்ப அந்த ஃபைல் இங்க இல்ல. அந்த ஃபைல் எங்க வச்சிருக்கோம்? தனியா நம்ம வச்சிருக்கோம். அப்ப இங்கே தான் நான் என்ன பண்ணணும்? அந்த JSP ஃபைல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? என் பாடியில எல்லாத்தையுமே குடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணிடும்? ஈஸியா இங்க வந்து இன்டகிரேட் ஆயிடுமா? அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்னா, இதுல என்ன எழுதியிருக்கேனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்? ஏன்னா என் பாடிக்குள்ள நான் என்ன டைப் பண்ணாலும் என்ன ஆகும்? என் வெப் பேஜ்ல அப்படியே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதா? என் பாடியில நான் என்ன டைப் பண்ணாலும் என்ன ஆகுது? என் வெப் பேஜ்ல அப்படியே பிரிண்ட் ஆகுதா? அதுக்கு பதிலா தான் நம்ம என்ன பண்ணணும்? அப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்றப்போ, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும்? சிம்பிளா ஒரு விஷயத்த யூஸ் பண்ணணும். என்னன்னா ஒண்ணுமே இல்ல. இது என் ஜாவா ஃபைலு. இத நீ அப்படியே ரன் பண்ணக்கூடாது. ஒரு புரோகிராம் பண்ணி ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் தெரியுமா? பெர்சன்டேஜ். வெறும் ஒரு பெர்சன்டேஜ். இந்த பெர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டேக்க குடுத்து இதுக்குள்ள நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப என்ன ஆயிடும்? இது ஒரு ஜாவா ஃபைலா மாறிடும். புரியுதா? இது என்னவா மாறிடும்? ஒரு ஜாவா ஃபைலா மாறிடும். இந்த ஜாவா ஃபைல்ல நீங்க இப்ப இங்க ரெக்வெஸ்ட்ன்னு குடுத்தீங்க. இது இங்க வந்து நீங்க உங்க பேர் என்ன வைக்கிறீங்களோ அந்த பேர தான் குடுக்கணும். அப்ப நம்ம இங்க ரெக்வெஸ்ட்ன்னு வச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெக்வெஸ்ட்ன்னு குடுத்துக்கலாம். இங்க ரெஸ்பான்ஸ்ன்னு வச்சோம். அப்ப ரெஸ்ட்ன்னு குடுத்துக்கலாம். கரெக்ட்டா? ஆனா, இதுவே இங்க நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம குடுத்துக்கிறோம். ஆனா, இந்த இடத்துல நம்ம ஒரு HTTP சர்வ்லெட் இன்டகிரேட்டும் பண்ணவே இல்ல. எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல நம்ம ரெக் அப்படின்னு குடுத்தா ஒர்க் ஆகுமா? ஆனா, அதுக்கு பதிலா நீ என்ன குடுத்துக்கலாம்? ரெக்வெஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேவா? ரெக்வெஸ்ட் அப்படின்னு நீங்க குடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நீங்க out.println அப்படின்னு குடுத்தா மட்டும் போதும். புரியுதா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பேசிக் JSP புரோகிராம வந்து எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஜாவா ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போறோம். அதை நீங்க பார்க்கணும்னா மறக்காம பிடிஏ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.